ஹலோ காய்ஸ் எல்லோரும் இருப்பீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்ளிட்டி பட் ஓபி படி விடுறாங்கல்ல 55 56 அப்படி பார்க்க போகிறோம். கடைக்குள்ளே பட்டு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். சரி வாங்க guys, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே பண்ணுமா. கடை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஃபன் சொல்லியிருப்பா இல்லையா கேப்டன் லூஃபி நம்மளை சுற்றி ஃபுல்லாக மான்ஸ்டர்லாம் சுட்டு போட்டுருன்னு சொல்கிறான். கேப்டன் லூஃபி பார்க்குறாரு, என்ன 18 மான்ஸ்டர் இருக்குது, என்ன மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா கிட்ட 18 லெவல் மேலே இருக்கும் போலையே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம்லாம் 20 இல்லைன்னா அதுக்கு மேலே 30 மாதம் நம்ம சுற்றி போட்டுருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம ஜென்சாகி பார்த்தீங்கன்னா கேப்டன் லூஃபி இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா நீ சட்டை போடுறது பார்த்து அந்த மாதம் வந்துருப்பாரு மெதுவாக போச்சுன்னு சொல்கிறாரு. நம்ம லூஃபி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலேருந்து அந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுன்னு இருக்கிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்சாயை தாஜ் பண்ணி காப்பாற்றாங்க பாருங்கள். இல்லை 2 பேருமே செத்துருப்பாங்க. கேப்டன் லூஃபியை பார்த்தீங்கன்னா அவர் ஸ்வார் மூலமாக அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறாரு பாருங்க. நீங்கள் வந்து கிளம்பி ஜின்சாய் நான் பார்த்துக்கிறேன், வேறு யாரும் ஹெல்ப்பு கொண்டுவான்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபியை பார்த்தீங்கன்னா அங்கே அனுப்பிச்சி விட்றாங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா எங்களோட கிரிஃபனே எங்கேயும் பறந்து போச்சு போல் அது தேர்த்துக்கிறா போகிறாங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரிலா இருக்கு இல்லையா, அந்த நம்ம கேப்டன் லூஃபியை பார்த்தீங்கன்னா போட்டு அடிக்கிற பாருங்க. ஸ்வார் பூச்சிங்க வர மாட்டேன் அந்த போஸ் கொடுக்குற பாருங்க. நம்ம கேப்டன் லூஃபியால் ஒரு அளவுக்கு தாங்க முடியல. அவர் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிட்டார். நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க இல்லையா 2 கொரிலா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்சாய் தப்பிச்சு போட்டு பார்த்ததுனால பின்னாடி வந்து பாருங்க. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா அவங்கள விசில் வச்சு அவங்கள பெட்டு கூப்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா கிரிஃபன் அது மட்டும் இல்லாமல் என்ன ஈகிள் கூப்பிட்றாங்க. நான் ஒரு ஈகிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்சாய் கூப்பிட்டு ஐயோ நம்ம ஓனர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அருவ வந்து பாருங்க. இருந்தாலும் அவங்க விசில் அடிக்கிறது பார்த்து அந்த மாதம் தான் இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சதுனால அங்கே இருக்கிற எக்கச்சக்கமாக மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்சாய் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஜின்சாயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்வாட் இருக்குது. அங்கே ஸ்வாட் எடுத்தோன்னா ஃபயர் பவர் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடில் அப்படியே என்ஜாய் அதை பார்த்தீங்கன்னா கேம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களுக்கு ரெடியாக இருக்கேன். சரி வா சண்டை போட்டு பார்த்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா இவங்களே முடியாது. ஏன்னா எக்கச்சக்கமாக மாஸ்டர் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இவங்க அடிபட்டுருக்காங்க, மட்டும் வீக்காக இருக்காங்க. என்ன பண்ணே தெரியல இவங்களுக்கும். கட் பண்ணி நம்ம லூஃபன்னு நம்ம டேங்க்ஸன் இருக்கிறதா காமிக்கிறாங்க. நம்ம டேங்க்ஸன் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக அடிபட்டு அடார் பண்ணிங்கன்னா ஐஸ் பேரால் மோடி பின்னாடி குத்தி முன்னாடி அப்படி வந்துருக்கு பாருங்க. லூஃபன் கிட்ட சொல்கிறாரு, லூஃபன் எங்கே வந்து தப்பிச்சு போயிடுற நீ ஆச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா கலவரை டேங்க்ஸன் நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாஸ்டர் அதை பார்த்தீங்கன்னா கொரிலா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் இருக்கிறது பார்த்துட்டு வந்து பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் பாருங்க மூலமாக ஃபைர் மேஜிக் மாதிரி கேம் பண்ணுறாங்க பாருங்க. நான் இதை பார்த்துக்கிறேன் டேங்க்ஸன் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னடா விளையாடுறியா, முட்டாள் தனமாக பண்ணாருடா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருப்பேன், என்னோடய ஓலி ஷீல்டு மூலமாக நான் இது வரைக்கும் உயிரோடு இருக்கேன், இங்கே தப்பிச்சு போயிடுறா, இல்லைன்னா அந்த மாதம் ஒன்று கொண்டுரும், நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சு போயிட்டேன்னா அந்த மாதம் இப்போ ஃபுல்லாக என்னடா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறாருன்னா, நீ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க போகிறேன்டா, எங்கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபனுக்கு அவர் புரியுது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு. லூஃபன் மாதிரி என்னால் முடியாட்டாங்க சார், உங்களுக்கு ஒரு நான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். லூஃபன் பார்த்தீங்கன்னா ஸ்வார் மூலமாக அந்த கொடியில் கை பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டை வெட்டுவான் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக மாஸ்டர்லாம் வருது. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டு வெட்டி போடுவான் பாருங்கள். நம்ம டேங்க்ஸன் பார்த்து ஷாக்காக வரும். என்னடா இவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்கா, ட்ராகன் டைமனுக்கு இவ்வளோ பவர் இருக்கா, இவ்வளோ நேரமாக இவன் பவர் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருந்தானான்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸன்னா ஷாக்காகி பண்ணுங்கிறாங்க. இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த கொரிலா பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமை நினைக்குது. லூஃபன் சொல்கிறான், சீனியர் டேங்க்ஸன் என்ன பண்ணார் லூஃபன், நான் ட்ராகன் கிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சவுத் ஏஷியாவிலே பிக் தமிழ்நாட்டில் நான் ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் தான் ட்ராகன் டைமன்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. அந்த மாதம் தானே நீ ஆளைப்படி ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐஸ் பார் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கே நம்ம லூஃபன் மேலே போட்டு பாருங்கள். லூஃபன் பார்க்குறான், இது எல்லோரும் அட்டாக் பண்ணி திருந்தாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவனோட ஐஸ் பவர் மூலமாக பார் அப்படி 2 துணுவாக விட்டுவான் பாருங்க. நம்ம லூஃபன்கிட்ட அந்த ஐஸ் பவர் இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன்கிட்ட 5 ட்ராகன் மட்டும் இல்லாமல் 2 ட்ராகனோட எபிலிட்டி வேறு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஜின்டைசனுக்கு ஒரு சண்டை போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா லூஃபன் 2 விதமான அட்டாக் யூஸ் பண்ணியிருப்பான். ஒன்று பார்த்தீங்கன்னா தண்டர் ட்ராகன் பவர், அது மட்டும் இல்லாமல் ஒன்று ஐஸ் ட்ராகன் பவர்னு சொல்லிட்டு 2 ட்ராகன் பவர் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த பவரை இப்போ யூஸ் பண்ணுறான் லூஃபனும். இதில் போனால் நம்ம லூஃபனிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏழு விதமான ட்ராகன் பவர் இருக்குது. நம்ம டேங்க் தண்ணீர் பார்த்து ஸ்டாக் ஆகிறாரு. என்ன இது ஃபஸ்ட்டு வேறு பவர் யூஸ் பண்ணால் இப்போ வேறு பவர் யூஸ் பண்ணுறோம், இவங்ககிட்ட எவ்வளோ பவர் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் தண்ணா உயிர் போகிற நிலைமையில் பார்த்துனுங்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியும் நம்ம ஜின்சாயும் வந்துடுறாங்க. டேங்க்ஸன் எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்கணும் பாருங்க. எனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டேங்க்ஸன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் எங்களுக்கு சேஃபாக இருக்கேன், லூஃபன்ட்டை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸன் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க, எனக்கு சேஃபாக இருக்கீங்களா சொல்லிட்டு நாங்கள் டேங்க்ஸன் கேட்குறாரு பாருங்க.
அதுக்கு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த மாதம் தான் நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா லூஃபன் நாங்கள் பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு ஸ்வார் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் குட்டி கீக்கு பாருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வார் மூலமாக அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. லூஃபன் பார்க்குறோம் என்ன இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கேட்குறாங்க. லூஃபன் உனக்கு இனிமேல் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி கேட்குறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் ஆகலை கேப்டன், நான் நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சேஃபாக எனக்கு கேப்டன் லூஃபி இன்னும் நீங்கள் கிளம்புங்க, உங்களோட கிரிஃபினார் மட்டும் இல்லாமல் ஈகிள் இருக்கு இல்லையா இல்லைன்னா இங்கே வரைச்சி நீங்கள் கிளம்புங்க நான் இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது மொத்தமாக நான் வெயிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம ஜின்சா ஷாக் ஆகிறேன். என்னடா நீ விளையாடுறியா, அவனால் எப்படி முடியும், நீ ஒரு சாதாரணமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்னா உன்னால் முடியாதுடா, சீனியர் சொல்கிறது கேள்ற வேறு எங்கள் கூட சின்ன எங்கள் கிளம்பி நான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லூஃபி என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கிளம்புங்க ஜாயின் ஆகிட்டு பார்த்துக்கிறேன் இது மொத்தமாக வெயிட் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கொரில்லா மாஸ்டர்னா நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க நம்ம ஜின்சா ஷாக் ஆகிறோம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பன் இருக்கிறான். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த வெப்போ அண்டு வெப்பன் இருக்கிறான் பாருங்க. இந்த வெப்பனை எப்படி ஓக்கிட்டு இருந்துச்சு, இது பார்த்தீங்கன்னா ஜென்னுக்கு ஜாயின் இருந்துன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபி ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி வெப்பனா, இது பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரெஷர் அளவுக்கு இந்த வெப்பனுக்கு பவர் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் லெஜெண்டரி அண்ட் பவர்ஃபுல்லாக ஆளுங்க தான் இது யூஸ் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம ஜின்னு யூஸ் பண்ணாராம். நம்ம ஜின்னுக்கு எதிரி லூஃபனுக்கு எதிரி இருக்குது. இது எப்படி கேப்டன் ஜின் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் எப்படி கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி கேட்குறாங்க. நம்ம ஜின் சாய்ஸ் ஆக்கடா ஏன்னா இது ஜின்னு யூஸ் பண்ணுறா, நம்ம கேப்டன் ஜின் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஜாய் ஷாக் ஆகுறோம். அப்போ எப்படி இவர்கிட்ட கொடுத்தாரு லூஃபன் கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்ஜாய் எதுவுமே புரியல. ஏன்னா லூஃபன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லாருமே. கொரில்லா மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வருப்பாருங்க. நம்ம லூஃபன் சொல்கிறேன் இன்னும் நீங்கள் கிளம்புங்க, நான் இந்த மாஸ்டர் ஃபுல்லாக வைப் பண்ணிடுறேன், நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு இறஞ்சலராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நம்ம கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா சரி ஓகே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், உயிருக்கு என்ன ஆபத்து மாதிரி இருந்துச்சுன்னா எங்கேருந்து வந்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே கேப்டன் லூஃபி நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான். அங்கே போயிட்டு பார்த்தோன்னு நம்ம லூஃபன் திரும்பி இது என்னோட சான்ஸ் இப்போ ஆரம்பிக்கலாமா, நீங்கள் எல்லாருமே ரெடி ஆகிங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறேன் பாருங்க. இங்கே கட் பண்ணி நம்ம போகிறாங்களா நான் ஆளுங்கிற காமிக்கிறேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் லூஃபன் ரொம்ப குறைவாக நினச்சிட்டேன், அவன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். ஆமாம் தேங்க்ஸ் நீ ஓகேவா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜின்சாய் கேட்குறாங்க பாருங்க. தேங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் இருக்கேன், என்னோட ஓலி போகிற மூலமாக ஓலி ஷீல் மூலமாக நான் கொஞ்ச நேரம் உயிர் தப்பிச்சுன்னு இருக்கிறேன், நான் செத்துருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணி நம்ம லூஃபன் தான் காமிக்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. பவர் சார்ஜ் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த போ மூலமாக ஒரு அட்டாக் பண்ணிங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் மூலமாக அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டாக் ஒரு 1% இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த போ மூலமாக நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா அது 500% இன்க்ரீஸ் ஆகி அந்த மாதம் அட்டாக் பண்ணோம். லூஃபன் பவர் சார்ஜிங் டூன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. ஏன்னா இந்த போ மூலமாக எங்களால் அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறியா, இந்த போ மூலமாக எங்களை கொல்ல முடியும்னு நினைக்கிறா என்ன நரகன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா பவர் சார்ஜிங் ட்ரீன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்க. டக்குன்னு அட்டாக் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தான் தாண்டி பண்ணி என்ன எங்களை தாண்டி பண்ணு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் ஷாக்காக பார்க்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் பார் மாதிரி இருக்குல்ல லூஃபன் அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த ஐஸ் பார் என்னன்னா அந்த மாஸ்டர் மேலே வீட்டு பாருங்க. லூஃபன் சொல்கிறான் இங்கேருந்து போயிடுங்களேன்னு கையில் செத்துருவீங்க, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. அந்த மாஸ்டர் என்ன இவன் பேசுறது கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு வருப்பாருங்க. டக்குன்னு லூஃபன் என்ன பண்ணுறா சரி வேறு வழியில்னு சொல்லிட்டு அவன் போ மேலே தூக்கின்னு பார்த்தீங்கன்னா பவர்னு அப்சர்வ் பண்ணுறான். அந்த மாஸ்டர் ஷாக் ஆகுது என்ன ஒரு பவர் அப்சர்வ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு தான் ஷாக் பார்த்துருந்துக்கிறாங்க. அந்த மாஸ்டர் நான் லூஃபன் அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 போட்டோ ஓப்பன் பண்ணி ஜேச்சன் சொல்லிட்டு 2 பேர் வர வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க உடனே நீங்கள் போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இருக்கிற பவருங்கன்னா அப்படியே ஒழிஞ்சிருக்கிறான் பாருங்க லூஃபன். அந்த ஜேச்சன் இருக்கான் லூஃபன் சொல்கிறான் ஜேச்சன் நீ ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னா ஷட்டர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஏதோ மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேச்சன் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்றோம். மேலே போய்ட்டு ஒரு கிறிஸ்டல் ஸ்டார் மாதிரி பவர் கேம் பண்ணுற பாருங்க. இந்த ஸ்டார் மூலமாக இந்த அட்டாக் மூலமாக ஏழு பெரிய பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தாலும் அவங்களோட பவர் பார்த்தீங்கன்னா 50% டிக்ரீஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனோட வெப் பாய்சன் அட்டாக் மாதிரி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான் பாருங்க. அது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி இருக்குது. அந்த மாஸ்டர் ஒரு பாதுகாத்துனுக்குது. லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஸ்டோனை நேராக பார்த்தீங்கன்னா அவனோட அம்பு விட்றான் பாருங்க. அந்த அம்பு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டலுக்கு ஒரு மேலே போய் வீடு பண்ணுங்க. அந்த மாஸ்டர் தான் ஷாக் ஆகுறாங்க இன்னும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் நிறுத்துறான்னு சொல்லிட்டு சொல்கிறான்னுங்க. அது அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஒன் பண்ண அட்டாக் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அந்த கிறிஸ்டல் ஸ்கோர் ஒடியுது பாருங்கள். ஒரு நியூக்ளியர் பம் போட்டு இந்த அளவுக்கு அந்த பிளாஸ்ட் எஃபெக்ட் இருக்குது அந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுது பாருங்கள். மேலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்கன்னா போகிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாம்பு வச்ச வேவ் இருக்கு இல்லையா, அந்த வேவ் மூலமாக நம்ம ஆளுங்கன்னா அப்படியே கீழே வராங்க. அவங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல ஏன்டா நம்ம வீரன்னு சொல்லிட்டு
எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வீண்ட ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா பனிக்குள்ளே போயிடுறாங்க. நம்ம கிரிஃபன் தான் வந்து எல்லோரும் தூக்கி விட்றாங்க. தேங்க்யூ கிரிஃபன் சொல்லிட்டு நம்ம லூஃபியை சொல்கிறாங்க பாருங்க. கேப்டன் லூஃபி இங்கே வந்து பாருங்கள் டேங்க் எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்சாய் சொல்கிறாங்க பாருங்க. கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துக்கிறாங்க. என்ன வாய்ப்பு இருக்காரா இதான் லூஃபான ஒரு பவரான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. என்னென்னா அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்குது பாருங்கள். அவர் பார்த்து ஷாக் ஆகிக்கிறாங்க 3 பேருமே. கட் பண்ணி அந்த பள்ளத்துக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் இருக்கான். நீ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஜியாசன். நீ நல்ல வேலை தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீ போய் ரெஸ்ட் எடு. உன்னோட சிஸ்டரை வச்சு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்ல பாருங்க. நம்ம ஜியாசன் பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறோம். நம்ம லூஃபன் சொல்கிறோம், ஜியாசன் நீ போய் மேலே இருந்தால் போய் கவர் பண்ணு. ஏன்னா மாஸ்டர் இருக்கான்னு போய் பாருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்ல பாருங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜியாசன் பார்த்தீங்கன்னா மேலே போகிற டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா லூஃபன் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் லூஃபி தான் வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க கேப்டன் லூஃபின்னு சொல்லிட்டு லூஃபின் ஷாக் ஆகுறான். ஏன்னா இவங்க போயிட்டாங்கன்னு நினச்சினுக்கிறான் போல். கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா இதோ ஒரு பவர் லூஃபின்னு சொல்லிட்டு கேட்குற பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு யாருப்பா எங்கேயே பையன் இந்த பொண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா லூஃபன் கிட்ட கேட்க பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை கேப்டன் அப்புறமா சொல்கிறேன். ஜிஎஸ்என் ஒன்று ஒரு போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிற பாருங்க. ஜிஎஸ்என் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபார்மாக அதை பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃபார்ம் எடுத்துக்கின்னு அங்கே போய் சரிவாக பண்ணிட்டு வராங்க பாருங்க. லூஃபன் பார்க்கலாம் நீ போய் வேலையை பார்த்துட்டு வா, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிற பாருங்க. அதுக்கு முன்னாடியே அங்கே என்ன மாஸ்டர் இருந்துச்சுன்னா நீ கிளியர் பண்ணிட்டு வா ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபான்னு சொல்லி அனுப்புனா பாருங்கள். நம்ம ஜிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமாக மாஸ்டர்னு இருக்குல்ல ஆனால் பார்த்தீங்கன்னா எரிச்சிங்கன்னே போகிறா பாருங்கள். நம்ம கேப்டன் லூஃபி இல்லாமல் மற்ற பேர் ஷாக் ஆகுறாங்க. என்ன இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ட்ராகனான்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி இந்தியாவில் ஷாக் ஆகிறாங்க. முக்கியமாக நம்ம கிரிஃபன் தான் ஷாக் ஆகிறாங்க. என்ன அது இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பல்குற்று குச்சிக்கிற சமமாக இருப்போம் போல் நம்ம கிரிஃபன் பார்த்தீங்கன்னா ஏச்சுனுக்கிறேன். நம்ம கேப்டன் லூஃபி பார்த்தீங்கன்னா லூஃபன் உங்ககிட்ட ட்ராகன் இருக்கா நான் சும்மாராக நினச்சினுங்கண்ணா நீனா நிஜமான ட்ராகன் வச்சுனுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி சொல்கிறாங்க. நமக்கு டேங்க் நீ ரொம்ப கூலாக இருக்க லூஃபன் சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் லூஃபன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே நீங்கள் கேப்டன் லூஃபி நீங்கள் தான் போயிட்டீங்களே சொல்லிட்டு நான் லூஃபான்னு கேட்குறா பாருங்க. உங்ககிட்ட ட்ராகன் இருக்கா ஏன் பேக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு அவரும் கேட்குறாரு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறா பாருங்க. நீ இங்கே பண்ணல ஒரு அட்டாக்ல அந்த பிளாஸ்ட் மூலமாக நாங்கள் மேலே போயிருக்க டைமில் கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க உங்களுக்கு என்ன அடிப்பிச்சுன்னு சொல்லிட்டு ஃபீலாக கேட்குறான் பாருங்க. லூஃபன் உனக்கு ரொம்ப நன்றிப்பா எங்களை சேவ் பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம கேப்டன் லூஃபி சொல்கிறான் பாருங்க. ஏன் கேப்டன் லூஃபி இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க லூஃபனும். அதுவும் இல்லை ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. நம்ம ஜின்சாய் பார்த்தீங்கன்னா நீ வீக்கானவன் நினச்சா ஆனால் நீ இதில் பொறுஃபுல்லாக இருப்பேன் நான் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல சீனியர் உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. நான் நம்ம ஜியோஜன் இருக்கா இல்லையா அவள் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் கில் பண்ணான்னு லெவல் 30க்கு வந்துடுறோம். என்ன சவுண்டு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா பார்க்குறாங்க. முக்கியமாக நான் கிரிஃபன் தான் என்னப்பா இது ஒரு டாக்டர் எப்படி கற்றுது என்னென்னு பாருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குப்பான்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அட்வைஸ் அதை பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோஜன் இருக்கோம் இல்லையா ஜிஎஸ்என் லெவல் 30க்கு லெவலில் போய்ட்டு மட்டும் இல்லாமல் செகண்டாகவே கிங் அங்கே போகிறேன் சொல்லிட்டு சிஸ்டமும் ஷோ ஆகிட்டு பாருங்க. லூஃபன் பார்த்துட்டு சிரிக்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் மூலமாக எதுவும் இருக்கிறான் பாருங்க. டேங்க்ஸ்ன்னு கேட்குறாரு. என்ன பேர் இருக்கு பாரு நீ எதுவும் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்ஸ்ன்னு கேட்குறாரு பாருங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஆமாம் டேங்க்ஸ் நீ கரெக்டாக சொல்லிட்டீங்க நான் அதான் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க. என்ன நீங்கள் இந்த ஆர்ட்ஸ் என்ன போயிருப்பீங்களா இப்போ நீங்கள் குதிரை சவாரினா போயிருப்பீங்களா அதில் ஏறி உட்காரும் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி வைப்பாங்க அதான் லூஃபான் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசன் நம்மள இவன் சவாரி செய்ய போகிறோம் போல் அதாவது இருக்கிறோம். இந்த இடத்துல இந்த சாப்பிட மாதிரி இருக்கா நம்ம நெக்ஸ்ட் சாப்பிட பார்க்கலாம். பாய்.